இப்போ அதிமுக உடைக்கிறதே வந்து விஜய் தான் ஆயிடுச்சு. ஒரு இடைக்கால பட்ஜெட் வந்து அறிவிக்கிற வரைக்கும் நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்போ வந்து 2500 ரூபா போடுவீங்க, எப்போ வந்து 6 சிலிண்டர் கொடுப்பீங்க, எப்போ வந்து தாய்மாமன் சீர் கொடுப்பீங்க. வானதி சீனிவாசன் பாஜக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேங்கை வயலுக்கு போகணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும், அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும். இப்போ காலையில் நடந்த அந்த மாணவி தாக்கப்பட்டதில் கூட வந்துட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படையில் ஆரம்பித்தாங்க. யாருக்குமே இங்கே இருக்கிற ஒருவர் கூட வந்து செங்கோட்டையன் ஒருத்தருக்கு மட்டும் வேணா நிர்வாகம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கை வாங்கியிருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய நபர்கள் கிடையாது. இந்த வேலுமணி, இந்த சிவி சண்முகம். மக்கள் தீர்ப்பு என்ன? இந்த டிவிக்கு அரசு வேண்டாம். மக்கள் முடிவு என்ன? டிஎம்கே அரசு வேண்டாம். வயது பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா அரசு, அதாவது விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 வாரங்கள் முடிவடைந்திருக்கிறது. இந்த தாவேகா விஜய் அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கிறது அது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரன் நம்முடைய அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பதவியேற்று தன்னுடைய பெரும்பான்மையவர் சட்டசபையில் நிரூபிச்சிருக்காரு. ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 1 வார காலம் நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. அவருடைய செயல்பாடுகள், அதிகாரிகள் மாற்றம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? பார்க்கறதுனா இன்னும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாதுல்ல சார். அவகாசம்னு ஒன்று இருக்குல்ல. எப்படி சொன்னாலும் இந்த ஊடகத்தில் பேசுகிறதே இப்போ ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. நெருக்கடி மீன்ஸ் எப்படின்னா, இங்கே நிஜம் எது பொய் எதுன்னே தெரியாமல் மக்கள் குழம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நான் பார்க்குறேன். முதல்ல அதை பதிவு பண்ணிடுறேன். என்ன ஒரு அவலம்னா, இன்றைக்கி இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க இல்லை ஆட்சியை விட்டு இறங்குறவங்க 2 தரப்புலையுமே இந்த சமூக வலைதளங்களை வந்து ஆட்டி படைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையை பேசணும்னு நினச்சாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த உண்மையை கூட விலைக்கு வாங்குகிற இடத்துல தான் 2 பேருமே இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியும் இருக்குது, ஆண்ட கட்சியும் இருக்குது. ஸோ அப்படியான சுச்சுவேஷனில் நாம் என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து நம்புவாங்க, இல்லை இதையும் கூட ஃபேக்குன்னு நினச்சிடுவாங்களான்ற அந்த சந்தேகத்தோடு தான் நான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இந்த நிதி சம்பந்தமான அந்த சேவைகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது டைம் தரணும். கண்டிப்பாக ஒரு இடைக்கால பட்ஜெட் வந்து அறிவிக்கிற வரைக்கும் நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்போ வந்து 2500 ரூபா போடுவீங்க, எப்போ வந்து 6 சிலிண்டர் கொடுப்பீங்க, எப்போ வந்து தாய்மாமன் சீர் கொடுப்பீங்க, எப்போ வந்து அண்ணன் சீர் கொடுப்பீங்க, இப்படி வந்து போட்டு ஒரு நெருக்கடி கொடுக்கறது வந்து அவ்வளோ சரியான விஷயமா நான் பார்க்கல. மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் வந்து 6 மாதம் கூட நம்ம இந்த நிதி சம்மந்தமான விஷயங்களுக்கு கொடுக்கலாம். சரி, நிதி சம்மந்தமான விஷயங்களுக்கு இப்படி கொடுக்குறோன்னு கேட்டால், இப்போ வந்து ரூலிங்க்கு வந்தாச்சு. நிதி அல்லாத பொது நிர்வாகம் இருக்குது இல்லையா, இப்போ நான் சொல்கிறது காவல்துறை, உள்துறை சம்பந்தமான விஷயங்கள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் டைம் தரணுமா, 3 மாதம் டைம் தரணுமான்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. அதுக்காக ஓடி வந்து திபுன்னு ஓடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அரசுக்கு எதிராக நம்ம ஒரு கருத்தை சொல்லணுன்றதுக்காக நம்ம செந்தில் வேல் மாதிரி குற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை பட்டியலிட்டு, இதை பாருங்க, அவர் நம்மளாவது இப்போ 8வது நாள் பேசிட்டு இருக்கிறோம், அவர் 4வது நாள்லேயே வந்து 4 குற்றங்களை பட்டியல் போட்டார். இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை செயல்படுதான்னு சொன்னார். இங்கே காவல்துறை ஒன்றும் மிஷின் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் எந்திர மனிதர்கள், ரோபோக்கள் கிடையாது. இங்கே சில உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கிற இடத்துல வரக்கூடிய அந்த அதிகாரிகளை பொறுத்து அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நான் சொல்கிறது கீழ்நிலையில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் இருந்து இப்போ தான் அந்த அதிகாரிகள் மாற்றம். அதுதான் சார், அதுதான் சார் நான் சொல்ல வரேன். எதுன்னு கேட்டால், இப்போ ஒரு அன்ஸ்டேபிள் தான் இன்றைக்கும் வந்து விஜய் அன்ஸ்டேபிள் மீன்ஸ் என்னன்னா, ஆட்சிக்கு அன்ஸ்டேபிள்ன்றது அது வேறு, கண்டிப்பாக அரசியல் அன்ஸ்டேபிள்ன்றது அது வேறு. நான் சொல்கிறது நிர்வாகத்திலே ஒரு அன்ஸ்டேபிள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூலிங்கிலேருந்து இன்னொரு ரூலிங் வந்த போது அந்த ரூலிங் முழுமையாக எப்போ கைக்குள்ளே வரும்ன்றது சாதாரண ஒரு காமன் சென்ஸ் உள்ள நபர்களுக்கு தெரியும், அறிவார்ந்த நபர்களுக்கு தெரியும். அந்த நிர்வாகம் கைக்குள்ளே வரதுக்கு 2 மாதம் ஆகும். எப்படின்னா, அதிகாரிகள் முற்றிலுமாக மாற்றப்பட்டு, ஏன்னா மேனேஜ்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்ககிட்ட விசுவாசம் உள்ள அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை அப்படியே வந்து அடுத்த ஆட்சி வர இடத்துல காட்ட மாட்டாங்க. அந்த ஏற்கனவே உள்ள அந்த ஆட்சி மீதான அந்த பரிவும் பாசமும் இருக்கும். அப்போது முற்றிலுமாக வந்து இந்த புதிதாக வரக்கூடிய ஆட்சிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்த நிர்வாகமும் கைக்குள்ளே வரத்துக்கு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் அத்தனை பேரும் மாற்றப்படுவார்கள். உயர்நிலை பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் மாற்றப்படுவாங்க. செக்ரட்டரியேட்டில் இருக்கிற வந்து அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்படுவாங்க. இப்படி வந்து மாற்றங்கள் நடக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஆகும். எப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு செக்ரட்டரியேட்டில் வந்து இருக்கிற அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க.
அவங்க மாற்றப்படுகிறதுனா அவங்களுக்கு கீழ்நிலை உள்ள இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. இது வந்து காவல்துறையும் சேர்ந்தே பொருந்தும். கண்டிப்பாக. அப்போ இருக்கிற அதிகாரிகள் மாற்றப்படுறதுக்கு அங்கே ஜீவோ போகிறதுக்காக ஒரு ஆஃபீஸர் வேணும்ல. அப்போ இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும் சார். அப்போ இந்த 3 மாதம் ஆகும்போது நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால், அப்போது மக்கள் நலத்திட்டங்கள் போகாதா, வந்து அப்படியே நின்றுமா, காவல்துறை செயல்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல் ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருந்ததுன்னா இந்த சிக்கலே வராது. அவகாசங்கள் வந்து 3 மாத கால அவகாசம் கட்டினா அந்த 3 மாதம் வந்து முடிஞ்ச பிறகு அந்த நிர்வாக சீர்திருத்தம் கிடையாது. இந்த 3 மாதங்களுக்குள்ளவே அந்த நிர்வாக சீர்திருத்தம் நடக்கும். இப்போ நிறைய பேர் நினைச்சனா இது வந்து ஸ்கேல் ஆகுது, 3 மாதம் கழிச்சு தான் வந்து காவல்துறை செயல்படுமா, முனைப்போட செயல்படுமா. இப்போ காலையில் நடந்த அந்த மாணவி தாக்கப்பட்டதில் கூட வந்துட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படையில் ஆரம்பிச்சாங்க. ஆனால் வந்து ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டார் சார். இது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சார். அதைத்தான் நான் சொல்கிறேன் சார். இங்கே பாருங்க, நியாயம் வெளிப்படையாக பார்க்கறதுக்கு நியாயமான கேள்வியாக இருக்கும். என்னங்க, காவல்துறை வந்து ஒரு விஜய் கிட்ட தானுங்க இருக்குது, அவர் தானங்க சிங்கப்பெண் திட்டத்தை அறிவித்தார், அது வந்து பார்த்திங்கன்னா என்னங்க செயல்பட்டாங்க, இன்றைக்கி இந்த கொலை நடந்துச்சுங்க, நேற்று அந்த கொலை நடந்துச்சு சொல்லிட்டு இங்கே தனிநபர் குற்றமும் தனிநபர் அந்த பாதிப்புன்றது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியா முழுவதும் வந்து வன்முறைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நான் முட்டுக் கொடுக்கறதுக்காக சொல்லவே இல்லை. காவல்துறையில் இதை தடுக்கிற பணி தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து காவல்துறை அதிகாரிகளை நம்ம நியமிக்க முடியாது. இங்கே 8.5 கோடி பேர் இருக்கிற இடத்துல 1.5 லட்சம் போலீஸ் வச்சு தான் இயங்குது. அப்போ வந்து இதை வந்து நம்ம அனுமதிக்கலாமா, இது வந்து அப்போ வந்து கடந்து போயிடலாமான்னு கிடையாது. அதை நடவடிக்கை எடுக்கணும் தான். அந்த நிர்வாகம் அந்த முடுக்கி விடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நிர்வாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செயலற்ற நிர்வாகம். ஆமாம், ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இடையில வந்து ஒரு காபந்து அரசு வந்துட்டு போயிருக்கு. காபந்து அரசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் நடக்க தான் செய்யுது. அப்போ முழுக்க எலெக்ஷன் கமிஷனில் வந்து போலீஸ் இருக்குது, காவல்துறையாக இருக்குது, அது மாவட்ட நிர்வாகமோ அல்லது மாநில நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக வந்து எலெக்ஷன் கமிஷனில் தான் இருக்குது. அப்போது தான் இந்த குற்ற சம்பவங்கள் நடந்தது. அப்போது ஒரு புதிய அரசு வந்திருக்குன்னு கேட்டால் அந்த நிர்வாகத்தை முடுக்கி விடுறதுக்கான அந்த வேலைகளை செய்யணும். இப்போ வந்திருக்கிற அரசுக்கிட்ட நம்ம ஒரு பலவீனத்தை நம்ம பார்க்குறோம். முழுக்க அனுபவம் இல்லாத ஒரு அரசு, புதிய அரசு. எல்லாருக்குமே முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருக்குமே வந்து ஒரு அனுபவமின்மை இருக்குது. முழுக்க அதிகாரிகளை சார்ந்து தான் இந்த அரசு வந்து தற்காலிகமாக செயல்பட முடியும். என்னை கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாத காலத்துக்கு, இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிகையாக சொன்னால் 2 வருஷத்துக்கு கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா யாருக்குமே இங்கே இருக்கிற ஒருவர் கூட வந்து செங்கோட்டையன் ஒருத்தருக்கு மட்டும் வேணா நிர்வாகம் அனுபவம் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து அமைச்சராக இருந்ததுனால. கண்டிப்பாக அதை தவிர்த்துட்டு மற்றவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக அறிவு வந்து அருள்ராஜுக்கு இருக்கலாம், மற்றவர்களுக்கு யாருக்கும் வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அவகாசம் வந்து நிர்வாக திறமை பெறுவதற்கு, நிர்வாகத்திற அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு அவகாசம் தேவை. அது 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கூட தேவைப்படலாம். ஆனால் இங்கே வந்து இந்த சுச்சுவேஷன் கேட்டால் இந்த குற்றம், இந்த சம்பவம் இங்கே நடக்குது, அங்கே போலீஸ் போகல, இங்கே போலீஸ் போகலன்னு சொல்லி இப்போ டைட் பண்ணதை விட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்தில் இதெல்லாம் சீரமைக்கிறதுக்கான அந்த அவகாசத்தை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் கொடுக்கணும். இதை சொல்லிட்டா உடனே இவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு, இவருக்கு எதிராக அப்படிலாம் கிடையாது. நாம் ஒரு நியாய பார்வையெல்லாம் பார்க்குறோம். இந்த குற்ற சம்பவங்களை யாருமே வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, நடவடிக்கை எடுக்கணும் தான். ஒரு அரசியல் காரணத்துக்காக ஏற்கனவே வந்து இந்த அரசு இருக்கக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனா போன்ற நபர்கள் பேசின நபர்கள் தான். முட்டாள் முதலமைச்சர்னு சொன்ன நபர் தான் யார், மு.க. ஸ்டாலினா. இந்த ஆதவ் அர்ஜுனா இப்போ நம்ம ஆதவ் அர்ஜுனா மாதிரி நம்ம செயல்பட முடியாது. ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு அரசியல்வாதி. இப்போ தெரியும் வழி என்னன்றது இப்போ உணர்வார். இப்போ நமக்கு அது வந்து குத்தி காட்டுற நேரம் இது கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் ஒட்டுமொத்த வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது அரசியல் ரீதியாக. இன்னொரு பக்கம் நிர்வாக திறமையின் மூலமாக வந்து ஒரு அன்ஸ்டேபிள் மேனேஜ்மெண்ட்டு இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு கொஞ்சம் அவகாசம் நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சார், இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு முக்கியமாக வந்து வானதி சீனிவாசன் பாஜக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேங்கை வயலுக்கு போகணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும், அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும், உண்மையான குற்றவாளிகளை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க சொல்லணுன்ற மாதிரியான கருத்தை முன் வச்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல என்ன கேட்டால் வந்து அவங்க வந்து யார்கிட்ட இந்த வேண்டுகோள் வைக்கணும்னு சொன்னால், வேண்டுகோள் யார்கிட்ட வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மக்கள் வந்து வாக்களிக்கிறத புறக்கணிச்சிருக்காங்கன்னா முதல்ல அங்கே செல்லக்கூடிய யாருன்னு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் அத்தாரிட்டிஸ்லாம் அங்கே போயிருக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமம் வந்து அங்கே அந்த வாக்களிக்காமல் புறக்கணிக்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்து, என்ன கேட்டால் அப்படி தான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனாக யார்,
அன்னைக்கு டேட்டுக்கு யார் எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் யார் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கலெக்டர் ஆட்சியர் தான். மாவட்ட ஆட்சியர். அப்போது அவங்க போய் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ன காரணன்றத ஒரு ரிப்போர்ட் அவங்க எடுத்துருக்கணும். அதை வேணால் வந்து வானதி சீனிவாசன் வந்து சொல்லியிருக்கணும் முதல்ல. இது வந்து உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எளிதாக கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இது வானதி சீனிவாசன் சொன்னதுனால தான் நம்ம இதை எடுத்துக்கணும்னு கிடையாது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்தலை வந்து இப்போ வந்து புறக்கணிக்கிறாங்க. அது வேங்கை வயலாக இருக்கட்டும், நாங்குநேரி, நாளைக்கு இன்னும் கூட ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும். இல்லை அதில் அரசியல் ஏதாவது கருத்து இருக்கா? அரசியல் இல்லை சார், மக்கள் வந்து வாக்களிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிவு. வேங்கை வயலுக்கு செல்லணும்ன்றதுல அரசியல் கருத்து இருக்கு. அது வேங்கை இப்போ அவங்க சொல்ல வருதுன்னு கேட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க தான் போகணும்னு கிடையாது. அவங்க தான் போகணும் கிடையாது. ஏன் மத்திய அரசு கூட போகலாமே? அங்கே எலெக்ஷன் கமிஷன் தானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலாகி நிற்குது. அந்த மக்கள் வாக்களிக்கணும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தானே இருக்குது ஒரு வகையில். ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னால் இது மத்திய அரசு இருக்கிற நடவடிக்கை, மத்திய அரசு சேர்ந்தே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கிராமமே வந்து புறக்கணிக்கிறாங்க, வாக்களிக்கிறத புறக்கணிக்கிறாங்கன்னா இது முதலமைச்சர், இது அரசியலுக்காக பேசக்கூடாது இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற அந்த முதலமைச்சருக்கும் அந்த வேங்கை வயலுக்கும் சம்மந்தமே கிடையாது. கண்டிப்பா இல்லையா? இப்போ வந்து ஏற்கனவே நடந்த அரசு வந்து மீண்டும் அரசு வந்திருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் இல்லையா? இப்போ வந்து புதிய அரசு வந்திருக்கு. அது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இந்த மாதிரி வேண்டுகோள் வந்து கரெக்ட் தான். முதலமைச்சர் போய் அந்த கனிவோடு அந்த மக்கள்கிட்ட பேசி எதுக்காக நீங்கள் வந்து வாக்களிக்கலை, மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க, அடுத்த தேர்தல் நீங்கள் வாக்களிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து உள்ளபடியாக அதை செய்யணும் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் தான் கிடையாது, ஏன் பிரதமரே போகலான்னு தான் என்ன கேட்டால். பிரதமரே போய் கேட்கணும், உள்துறை அமைச்சரே போய் கேட்கணும், எலெக்ஷன் கமிஷன் போய் கேட்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இதை போய் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அதை முற்றிலுமாக வந்து வாக்களிக்கிறதே தவிர்க்கிறாங்கன்னா என்ன காரணம், இந்த ஆறுதல் பண்ணுறதுக்காக போய் கேட்கணும். சார் நிச்சயமா இப்போ வந்து இந்த முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு மக்கள் வந்துட்டு ஏன் வாக்களித்தோம் விஜய்க்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பதா சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து பரப்பப்பட்டுட்டே இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? சமூக வலைதளம் இப்போ ஆட்சி வந்த ஒரு வாரத்துக்குள்ள மக்கள் அந்த எதிர்ப்பு நிலைக்கு மாறியிருப்பாங்களா என்ன? இல்லை அப்படி இல்லை. இது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த கவுண்டிங்லாம் முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு அமைதி இருந்தது. உள்ளபடியே நான் இருக்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன். எலெக்ஷனில் வந்து வாக்களித்த போது வாக்களித்த பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வரைக்கும் ஒரு அமைதி இருந்துச்சு. மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்கன்றது வந்து மக்கள் பேசாமல் தான் இருந்தாங்க. ஒரு 3-4 நாட்கள் கழித்து நான் கேட்டிங்கன்னா ஒரு செய்தி வந்து பரவுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே மக்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடந்த தேர்தலாக இருக்கட்டும் எந்த தேர்தலுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்களிச்சிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் குடும்பத்தில் கூட சொல்ல மாட்டாங்க யாருக்கு வாக்களிச்சோன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னாருக்கு தான் நான் வாக்களிச்சேன்னா சொல்லவே மாட்டாங்க. அது வந்து அந்த செய்தியே பரவாது. அது கடந்த 2021 கூட நீங்கள் எடுத்துக்க முடியும், சரிங்களா? 24 கூட எடுத்துக்க முடியும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னாருக்கு தான் வாக்களிச்சேன்னா சொல்லவே மாட்டாங்க, சரிங்களா? ஏன் அந்த எக்ஸிட் போலிங்கே வந்து போய் எங்கே எடுக்கிறாங்க யாருக்கு எடுக்கிறாங்கன்றதே நமக்கு தெரியாது அப்படிதான். ஆனால் இது வந்து எனக்கு கேட்டால் ஒரு 3 நாட்கள் கழித்து 4 நாட்கள் கழித்து எல்லார்ட்டையும் ஒரு செய்தி பரவுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் டிவி கேட்க தான் வாக்களித்தேன்னு சொல்லிட்டு செய்தி ஒன்று பரவுச்சு. ஓகே, ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போலிங்கெல்லாம் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து திமுக தான் வந்து அதிமுக தான் வெற்றியடையும், 3வது இடத்துக்கு தான் டிவிக்கு வரும்ன்றது ஒரே ஒரு ஊடகம் மட்டும் மாற்றி சொன்னதை நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்போ ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்குப்புற கவிழ்ந்த மாதிரி கேட்டால் 108 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. மற்றவங்க வந்து 2வது இடத்துல வந்து யார் முதலிடம் சொன்னாங்களோ அவங்க 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக. உள்ளபடியே ஒரு இயற்கையான வெற்றின்னு சொன்னால் இந்த தேர்தலில் யார் வெற்றி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் டிவிக்கேன்ற ஒரு புதிய கட்சி வந்தபோது கடுமையாக வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணும்போது இங்கே திமுக வாக்குகளை தான் வந்து சரிவை ஏற்படுத்தி இருக்கணும். அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான வெற்றி கிடச்சிருக்கணும். திமுக வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக வந்திருக்கணும். 3வது கட்சியாக தான் வந்து டிவிக்கே வந்திருக்கணும். இயற்கையாக நடந்திருக்குன்னா இதான் நடந்திருக்கணும் இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து ஊடக கட்டமைப்புன்னு ஒன்று வந்து நான் சொன்னேன், திடீர்னு உள்ள நுழைஞ்சுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டிவிக்கே தான் வாக்களிச்சேன்னு சொன்னது. அதுக்கு பிறகு எக்ஸிட் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான வந்து உண்மை தானே சார் சொல்லிருப்பாங்க. இப்போ வாக்களித்த எது உண்மை பொய்ன்னு வேணாம், ஊடகங்களில் கட்டமைக்கப்பட்டது மட்டும் நம்ம பேசுகிறோம். இப்போ இல்லை அது நம்ம சொல்லி எக்ஸிட் போல் வாக்களிச்சவங்க சொல்கிறாங்க. அதுதான் சார். இப்போ எக்ஸிட் போலிங் மட்டும் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? அப்போ எக்ஸிட் போலிங்லாம் பொய்ன்னு ஆயிடுது இல்லை? அப்போ எக்ஸிட் போலிங்கும் மக்கள் கிட்ட தானே கேட்டிருக்கிறாங்க. எக்ஸிட் போலிங் எப்படி இருக்கிறாங்க, சாம்பிள் எடுக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு தான் ஒரு எக்ஸிட் போலிங் நீங்கள் சொல்லலாம் சார், 2 சொல்லலாம். ஒட்டுமொத்த எல்லா எக்ஸிட் போலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு வந்து ஆதரவாக இருக்குது, இந்த ஆட்சி தான் மீண்டும் வரும்ன்றது சொல்கிறாங்க. நான் அது அத்தனையும் சரின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு கட்டமைப்பு ஒன்று நடந்தது இல்லை.
டிவிக்கே தான் நாங்கள் வாக்களித்தோம், டிவிக்கே சொன்னோம், அந்த ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 108 சீட்டு வெற்றி பெற்றதாக அறிவித்த பிறகு இங்கே ஒரு இழுபறி நிலைமை இருக்குல்ல, யாருக்குமே வந்து இங்கே வந்து ஆட்சேபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஊடக கட்டமைப்பு ஒன்று நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அடிப்படையில் உண்மையில் பேச்சுவார்த்தை நடத்துந்தா இன்னைக்கு கூட திருமாவளவன் சொல்கிறாரு, அந்த பேச்சுவார்த்தை நடத்துனதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும்போது டிவிகே தரப்பில் இன்னொரு பிரபகண்டா ஒன்று நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க, முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்க போகிறாரு. ஆனால் உள்ளபடி அங்கே பேச்சு நடந்ததுன்னு கேட்டால் திருமாவளவன் ஐயா பற்றி தான் அங்கே பேச்சு நடந்தது. ஆனால் ஆமாம் அப்படி நடந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தை தாண்டி எக்ஸாக்ரேட் பண்ணி போகும்போது தான் நமக்கு சந்தேகம் வச்சுக்கிட்டேன். ரஜினிகாந்த் அவர்கள் போய் வந்து முக ஸ்டாலின் சந்தித்ததே வந்துன்னா விஜய் ஆட்சி அமைக்காமல் தடுக்கிறதுக்கு தான் வந்து இதெல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் நடந்தது. நான் சொல்கிறது, ரஜினிகாந்த் அவர் போய் சந்திச்சுட்டு வந்துட்ட உடனே இங்கே செய்தி பரவுது இந்த ஊடகங்கள் மூலமாக. ஏன்னா ரஜினிகாந்த் அவர் வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் போய் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசி எப்படியாவது நீங்கள் தடுங்க ஆட்சி சொன்ன மாதிரி ஒரு தகவல் பரவுச்சு. அது உள்ளபடியே வந்து ரஜினிகாந்தை வந்து உள்வாங்கினவங்களுக்கு யாருக்கும் மறுப்பு தெரிவிக்காது. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பொய் என்பது எப்போ தெரியுதுன்னா இப்போ தான் தெரியுது. உள்ளபடியே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கணும்னு நினச்சாரா, வந்து ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினச்சாரா, இங்கே 2 பேருமே இல்லை, என்ன தான் முதலமைச்சராக வந்து இவங்க பிளான் பண்ணாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன்ற வார்த்தையை இன்றைக்கி சொல்கிறாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி தான் உண்மையை வந்து சொல்கிறாரு. அப்போது இந்த செய்திகள் எல்லாமே டிவிகே தரப்பில் வந்து ஒரு கட்டமைக்கப்படுறதா நான் பார்க்குறேன். சரி, இதுதான் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு, ரூலிங் வந்தாச்சு, உட்காந்தாச்சு. இப்போது இவர் யாரை வந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னாரோ அவங்க தான் இன்றைக்கி வந்து ஆதரவு தராங்க, உட்காந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? உட்காந்தாச்சு, நிர்வாகத்தை நீங்கள் பண்ணுறீங்க. அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நீங்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கான அந்த ப்ரொமோஷன் கட்டமைப்பு வேலைகள் நடந்தது. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் வேலைகள் நடக்குது. அதே ஊடகத்தில் டேமேஜ் கண்ட்ரோல் வேலை நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா போடுறதுல தடுமாற்றம் இருக்குது. அதான் சார் அவர் பதவியேற்பே சொன்னார், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க சொன்னார். அதுதான் சார், இப்போ யாருமே ஒன்றும் சொல்லலையே. இப்போ உங்களை யார் வந்து கழுத்தை பிடிச்சி நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொன்னது? யாரும் சொல்லவே இல்லை. மக்கள்கிட்டே அந்த புரிதல் இருக்குது. நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க, எனக்கு ஒரு அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஜ்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை மக்கள் எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்காக வந்து ஒரு பொம்பளை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த திட்டமும் வேணாம், நீங்கள் வந்து நல்லபடியாக இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் நல்லபடியாக ஆட்சி அமைங்க சொல்லி பண்ணது வந்து ஃபேக்குன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பொம்பளையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேச வச்சாங்கன்னு சொல்ல வைக்கிறது. இப்போ என்ன நடக்குது தெரியுமா சார்? இப்போது ஒரு பக்கம் ஆளுங்கட்சி வந்து நான் கேட்டால் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு இப்போது ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திச்சு, இப்போ டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துது இணையத்தை, சமூக வலைத்தை. இன்னொரு பக்கம் ஆண்ட கட்சி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அவலங்களில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் 4 நாளில் பாருங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா. இப்போது அந்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய அந்த செந்தில் வேல்லாம் கொஞ்சமாச்சும் மண்டையில் ஏதாவது இருக்கணும். 4 நாள் தான் ஆகுது. தனிமனித நான் பேசுவேன், அப்படி யாராக இருந்தாலும் பேசணும் சார். சார் நேர்மையாக பேசணும் சார், நாம் பேசலாம் சார். ஆட்சி நிர்வாகம் சரியில்லைன்னா நான் முதல்ல பேசுவேன் சார். நான் 4 நாள் ஆகுது, 4 இடத்துல 4 வன்முறை சம்பவங்கள் நடக்குது. வன்முறை மீன்ஸ் என்ன? ஒரு கொலைகள் குற்றங்கள் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே வந்து என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு பொது வெளியில் வெட்ட வெளியில் நடக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இரவு நேரங்களில் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ணுக்கு மறைவான இடத்துல ஏதோ 4 சம்பவம் நடக்குது. பார்த்தீங்களா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுகிறேன். நீங்கள் என்ன மூத்த பத்திரிகையாளர்? நீங்கள் என்ன ஒரு பத்திரிகையாளர்? மூத்த பத்திரிகையாளர் என்ன பத்திரிகையாளர்? ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? நீங்கள் வந்து ஊடகத்தில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்கள நீங்கள் குறைகள் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் இங்கே உரிமை இருக்குது சார். அதுக்கு ஒரு அவகாசம் வேணும். 4 நாள் கூட ஆகலை சார் ரூலிங் எடுத்து. இன்னும் அங்கே அந்த என்ன சொல்கிறது, அங்கே வந்து அந்த நிர்வாகத்தை அந்த புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகும். உடனே ஒரு 4 சம்பவத்தை மேற்கோள் காட்டி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்ன எப்படி தெரியுமா சார் ஆச்சு? இங்கே இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா, இப்போ ஆட்கள் தேவை சார். இப்போ திமுகவுமே இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சின்ன குழந்தைகளை வந்து வச்சு சார், அதுதான் சார் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை சார், அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன நடக்குது இதை சொல்லி முடிச்சிடறேன். அதுதான் புதுசாக இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆட்சிக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு எதிராகவும் பேசுகிறதுக்கு எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் ஆளை பிடிச்சிங்க, பணத்தை கொடுத்தீங்க, ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள்லாம் பேச வச்சிங்க. இங்கே இதிலேருந்து தப்பிக்கிறதே பெரும்பாடாச்சு. வலை வீசி தேடி தான் ஆளுகளை பிடிச்சாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் தப்பிச்சிட்டோம். உள்ளபடியே நான் தப்பிச்சிட்டேன். இல்லைனா அந்த 3 தரப்புலையுமே இந்த ஆளை பிடிக்கிற வேலை நடந்தது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பையும் வந்து டிவிகே தரப்பையும் அதிமுக தரப்பையும் ஆதரவாக பேசுகிறதுக்குன்னு ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்கோம், இந்த வாய்ஸ் ஆப் காமன்னு அது வச்சுட்டு ஆளை பிடிக்கிற வேலை.
இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டீங்க. இப்போ நீங்கள் உள்ளபடியே வந்து கேட்டால் இந்த ப்ரொமோஷனுக்கும் தேவையில்லை, டேமேஜ் கண்ட்ரோலுக்கும் ஆள் தேவையில்லை. ஆனால் இப்போ திருப்பி நீங்கள் ஆளை பிடிச்சின்னு கேட்டால் அந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்ய கேட்டால் ஒரு கருத்து திரிக்கிற வேலை நடக்குது. ஒன்று டேமேஜ் கண்ட்ரோல், ஆட்சி வந்து நல்லா நடக்குது, எதிர்க்கட்சிகள் தான் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, அவரை நிம்மதியாக ஆள விட மாட்டுறாங்க, அவர் ஒன்றுமே பாவம், அவர் என்னங்க செய்வார், அவருக்கு இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க. இந்த பக்கம் இந்த சைடில் என்ன பார்த்தீங்களா எங்கள் ஆட்சியை என்னெல்லாம் சொன்னார், இங்கே பாருங்கள் இது நடக்குது, அங்கே பாருங்கள் அது நடக்குது. இப்போ என்ன தான் சார் மக்கள் பண்ணுவாங்க? தயவு செய்து இந்த சமூகம் இப்போ இது என்ன ஒரு ஆபத்தான ஒரு போக்காக நான் பார்க்குறேன்னா, இது இப்படியே நடந்துட்டு இருந்தால் என்னன்னு கேட்டால், நேற்று வரைக்கும் வந்து ஆதரவாக பேசியிருந்தவன் அப்படியே எதிராக பேசுகிற பார்க்குறேன், எதிராக பேசுகிறவன் ஆதரவாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ற மேட்டரை ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக எதிர்த்தார் திமுக ஆட்சியில். இப்போ அதே 10 ரூபா வாங்கப்படுதுன்னு சொல்லுங்கன்னா அதை வந்து ஆதரித்து பேசுகிறாரு. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுருங்க உங்களுக்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று நடக்குது. கண்டிப்பாக. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, நாளைக்கு வந்து ரங்கபாண்டிக்கும் எனக்கும் வேலையே இருக்காது. நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. இந்த பை த பீப்புளுக்கு வேலை கிடையாது நாளையிலிருந்து. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்படும். எதுவுமே மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம உண்மை பேசுகிறோம் நம்ப மாட்டாங்க. நம்ம வந்து கத்தலாம் வேண்டாம், இதாங்க நடக்குது. எதுங்க இது உண்மையாக பொய்யாங்க? அப்படி ஆகிடும் சார். இங்கே ஏற்கனவே இங்கே ஏஐ வந்து இங்கே ஆட்டி படிச்சுட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஒரு 10 பேர் பர்ச்சேஸ் பண்ணுப்பா, இப்படி பேச சொல்லுப்பா, ஒரு 10 பேரை இப்படி பர்ச்சேஸ் பண்ணா. இப்போ இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்டுன்னு இறங்கியிருக்கு. இல்லை இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ முதல்வர்கள் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சின்ன குழந்தைகளை வச்சு ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு வகை உண்மை. ரெண்டாவது இது கவர்ச்சியின் பக்கம் திரும்பி மக்கள்லாம் உண்மை. ஆனால் இதை எல்லாம் தாண்டி திமுகவின் மீது மக்களுக்கான எதிர்ப்பு, இங்கே ஏற்கனவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் மக்கள் இதுக்காகத்தான் திமுக வாக்களிக்கின்றது உண்மையா இல்லை இவர் சொல்வது உண்மையா? சார் உள்ளபடியே வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்கும் வந்து ஆதரவாக வாக்களிக்கவே இல்லை, யாருக்கும் ஆதரவாக. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி யாருக்குமே கிடையாது. மெஜாரிட்டி யாருக்குமே கொடுக்கல மக்கள். யாருக்காவது நீங்கள் ஆதரவு வச்சா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இவங்களுக்கு எதிராக இங்கே வாக்களித்த அத்தனை பேருமே உங்களுக்கு எல்லாருக்குமே 3 தரப்புக்குமே எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன பொருள்? அதனால தானே இந்த மெஜாரிட்டின்ற சிஸ்டம் எதுக்கு? பெரும்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை யாருக்குமே இல்லை. நீங்கள் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி போட்டீங்க. இப்போ அது அவர் தவறு தானே. மக்கள் சரியாக தான் தீர்ப்பளிச்சிருக்காங்க, நீங்கள் தான் தவறு பண்ணீங்க. நீங்கள் என்ன செஞ்சிடணும்? கவர்னர் ரூல் கொண்டு வந்துட்டு 6 மாதம் மீண்டும் தேர்தலை சந்திச்சு மறுபடியும் மக்கள்கிட்ட போய் நில்லுங்க, மக்கள்கிட்ட போய் கதறி கூப்பாடு போடுங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு, நான் நல்லா இப்போ விஜய் உள்ளபடியே என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ரூலிங்கே எனக்கு தேவையில்லையா? எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பலவீனப்பட்டு அவங்ககிட்ட பிச்சை எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலிங் அமைக்கணும்? நான் மக்களை சந்திக்கிறேன், அதுதான் கரெக்டு. நீங்கள் நினைக்கிறீங்க மனசில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் அறிவாளி, மற்றவங்களாம் முட்டாள்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிற இந்த எதிர்கட்சிகளை எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ இன்னொரு தேர்தல் வச்சா நிதி இல்லாமல் போயிடும், மக்கள் வரி பணம். சார் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மக்கள் முடிவுனா அதுதான். நீங்கள் அங்கே நிதி அதெல்லாம் பார்க்காதீங்க. அவ்வளோ பார்க்குறவங்களா தான் 10 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு வந்திருக்கீங்க. சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது சார். இங்கே ஒரு விஷயம் நல்லா, மக்கள் தீர்ப்பு என்ன? இந்த டிவிக்கு அரசு வேண்டாம். மக்கள் முடிவு என்ன? டிஎம்கே அரசு வேண்டாம். மக்கள் முடிவு என்ன? ஏடிஎம்கே அரசு வேண்டாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மீண்டும் மக்கள் இருங்க, மீண்டும் சார் திருப்பி நான் சொல்றேன், பெரும்பான்மைன்றது மக்கள் கொடுக்கல, மக்கள் தீர்ப்பு கிடையாது. அந்த 3 யாரு சிங்கிள் மெஜாரிட்டி ரூலிங்ல இருக்கணும்ன்றது ரூல் கிடையாது சார். இருக்கிறதுல நீங்க மெஜாரிட்டி நீங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்க அறுதி பெரும்பான்மைன்றது என்ன? 118 உங்களுக்கு தேவை. 118 10 சீட்டு குறைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க தனித்து போட்டிட்டு இருக்கீங்க. நீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து மக்கள் எண்ணத்துக்கு விரோதமாக இருக்கா இல்லையா அதை தான் எல்லாரும் சொல்றேன். ஆனால் சொல்லிட்டு நீங்க இப்போ திருமாவளவன் கூட சொல்றாரு, இது மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது, மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, இப்படி போய் ஆதரவு அளிக்கிறது சரியில்லை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்னா ஒரு கூட்டணிக்கு ஃபார்ம் பண்ணி வந்திருக்கிறோம், கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுதி மட்டும் வாங்கல, தொகையும் சேர்ந்து வாங்கியிருக்கிறோம். இப்போ மீண்டும் ஒரு தேர்தல் வச்சாங்கன்னா தொகுதியும் வருமா தொகை வருமா? தொகையை கட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? வெறும் தொகுதி தான் வரும். உங்கள் பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது பின்னாடி, அதெல்லாம் மறைக்கப்படுது. இங்கே யாரும் பேசுறது இல்லை. கூட்டணி இதே கூட்டணி இருக்குமா? அந்த கூட்டணி மாறுமா? இன்னைக்கு ஏற்கனவே 8 சீட்டு வாங்கிட்டு நம்ம 2 தான் ஜெயிச்சிருக்கிறோம். மீண்டும் தேர்தல் சந்திக்கும் போது 4 சீட்டு தான் சொன்னால் என்ன பண்ணுறது? பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ஏதோ நீங்கள் மக்கள்கிட்ட வந்து போய் மக்களை சந்தித்து வந்து நமக்கு வந்து மக்களுக்கு வரிப்பணம் வீணாயிரும் அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போடுறாங்க. திமுக அரசு என்ன நினைக்குது? மீண்டும் மக்கள்கிட்ட தேர்தலில் போய் சந்திக்கும் போது பார்த்தா டிவி கேட்க இதோட மெஜாரிட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அதோட வாய்ப்பு இருக்கு.
நீங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது சார். இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது அவ்வளோதான். அப்போ நீங்கள் தற்காலிகமாக நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 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 அரசுக்கு நம்ம வந்து வெளியிலேருந்து ஆதரவு தருவோம். அப்படி கூட அந்த முடிவெடுக்கிற விஜய் தானே, விஜய் முடிவெடுக்கல இல்லை சார். அதுதான் சார் சொல்கிறேன். எல்லாருமே இங்கே சுயநலமாக சிந்திக்கிறாங்க ஒவ்வொருத்தர். விஜய்க்கு என்ன நினைக்கிறாரு, விஜய்க்கு என்ன அவங்க அப்படி நினைக்கிறாங்க. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா மீண்டும் மக்கள்கிட்ட போய் சந்திக்கும் போது நம்ம இந்த ப்ரொமோஷன் வேலையெல்லாம் செய்ய முடியாமல் ஏற்கனவே 8 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி கட் பண்ணுவோங்க ஏற்கனவே 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 8 டிஸ்ட்ரிக்டில் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கலை, ஒரு தொகுதியோட ஜெயிக்கவே இல்லை. அப்படியே அந்த 8 16 ஆகிட்டா இந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டா இப்போ புரியுதுங்களா? பதவிக்காக தான் இங்கே எல்லாமே. திமுக தரப்பு அப்படி நினைக்குது, ஐயோ இதை விட மெஜாரிட்டி வாங்கிட்டா என்ன பண்ணுது. இவங்க தரப்பு நினைக்கிறேன் இவ்வளோ போராடி இந்த 108 தான் வந்து இருக்கு, அப்புறம் இன்னும் வந்து ஒரு 10 குறைஞ்சிட்டா என்ன பண்ணுறது. இப்படி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக யோசனை பண்ணி தான் தர மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரிப்பணம் வீணாயிடும் இன்னொரு தேர்தல் அதுதான் கிடையாது. இங்கே இயற்கைக்கு மாறா இயற்கை நியதிக்கு மாறா யாரும் நடக்க முடியாது சார். இன்னைக்கு இயற்கை நியதி என்ன, மக்களுடைய நீதி என்ன, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் மீண்டும் அதை மக்கள்கிட்ட போய் முறையிட்டு நீங்கள் வந்து கூடுதல் சீட்டை பெறணும். அது டிவிக்கேனா பெறட்டும், அது டிஎம்கேனா பெறட்டும், அதிமுகனா பெறட்டும். இதுதான் செஞ்சுருக்கணும். அப்போ இதை செய்யாமல் நீங்கள் என்ன கேட்டால் ஐயோ கவர்னர் ஆட்சி வந்தாக்கா பிஜேபி வந்துடணும். இப்போ மட்டும் என்ன நடக்க போகுது? இப்போ ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். இந்த பிஜேபி பயந்து இருந்தால் இப்போ ஒரு வந்து காங்கிரஸோட அந்த கேரளாவில் இருக்க முதலமைச்சர் பதவி ஏற்பு நிகழ்ச்சி கூட போகலை தானே. பாஜகவுக்கு பயந்துட்டா உண்மைதான். அதை அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். இங்கே இருக்க வேலை பலாம் கிடையாது சார், சும்மா சார். அதெல்லாம் அரசியல் சார். அதெல்லாம் சார் விஜய் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிட்டு வராருன்றது புரியுது. காங்கிரஸோட இங்கே கூட்டணி வச்சிருக்காங்க, கூட்டணி வச்சுட்டு போகாமல் இருக்கு சார். உங்களுக்கு விஜய் கொடுக்குற இடத்துல இருக்கிறார் சார், வாங்குற இடத்துல இல்லை. உங்களை அமைச்சர் பதவி கொடுக்குற இடத்துல அவர் இருக்கிறாரு. சரி, புரியுதா சொல்றது? வாங்குற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வேணா விட்ரா பண்ணிட்டு போங்க, அடுத்து பார்த்தோம் சரிங்க ஓகே விட்ரா பண்ணிட்டு போங்க. இல்லை பாஜக பயந்து தான் போகலன்றதெல்லாம் எப்படி சார்? சார் நான் சொல்கிறேன் சார், என் கருத்து சார். அது விஜய் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அரசியல்வாதியாக வந்து ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி வந்து மேடையிலே உட்காந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நேரம். இப்போ இவருடைய டர்னு, அவர் அங்கே போகலைன்னா இப்போ அரசியல் ஏன்னா இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். முன்னாடி வந்து அரசியல் கட்சி தலைவர் வந்தது வேறு, இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ விஜய் முதலமைச்சராக இல்லாமல் அரசியல்வாதி இருந்தாலும் நேரம் அந்த முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போவார். இப்போ அரசு முழுக்க இப்போ அரசு நடத்தணும் சார். மத்திய அரசோட உதவி தேவை. மத்திய அரசு கண்ணாசியில் தான் இவர் நடத்தி ஆகணும். நீங்கள் என்ன தான் சொல்லலாம், நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமே, நாங்கள் தான் வந்து அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்டு வந்தால் தான் வந்து இங்கே திட்டங்கள் நிறைவேற்ற முடியும். இப்போ முள் படுக்கையில் இருக்கிறாரு அவர். விஜய் பொறுத்தவரைக்கும் முள் படுக்கையில் தான் உட்காந்து இருக்கிறாரு. கண்டிப்பாக புரியுங்களா சொல்கிறது? நம்ம சொல்லலாம் அந்த டவுல் போட்டார் அது போட்டார்னு. அந்த டவுல் கூட எடுத்தாலும் சரி, டவுல் இருந்தாலும் சரி, இது முள் படுக்கை தான். ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. ஸோ மெஜாரிட்டி இல்லைனாலே உங்களுக்கும் வந்து டான்ஸ் ஆடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டான்ஸ் ஆடணும். அவர் நல்லாவே ஆடுவார், ஏற்கனவே சினிமாவில் ஆடி இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு டான்ஸ் போடுவார், அங்கே ஒரு டான்ஸ் போடுவார். ஆக மொத்தம் நீங்கள் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். இதனாலலாம் ஒன்றாயிடும். நீங்கள் போடுற கணக்கு என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு கெட்ட பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் மக்களை போய் சந்திச்சாருன்னா அவருக்கு வந்து இன்னும் வந்து இப்போ இந்த 108 சீட்டு கூட வராது, அதனால் 1 வருஷம் 2 வருஷம் ஆள விடுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது தலை எப்படி வேணாலும் மாறும், சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் இருக்குல்ல செயற்கை கட்டமைப்பு இருக்குது, மீடியா கட்டமைப்பு. பாருங்கள் நான் நல்லா தான் பண்ணேன், என்னை நிம்மதியாக ஆள விடலை, ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் நெருக்கடி, ஒரு பக்கம் இவங்க நெருக்கடி சொல்லிட்டு இதே மேடையில் இதே மக்கள்கிட்ட உட்காந்து விஜய் வந்து ஒப்பாரி வைப்பார், அழுவார். நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யணும்னு நினச்சேன், தாய்மாமன் சீரெல்லாம் நான் வந்து 2 மடங்கு செய்யணும்னு நினச்சேன், இந்த மத்திய அரசு எனக்கு நிதி கொடுத்து உதவலை, இந்த மாநிலத்தில் இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த கல்லாப்பட்டி கூட்டணிலாம் என்னை நிம்மதியாக ஆள விடலை, எல்லாம் பேசுவார், எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ அதிமுகவில் ஒரு பகுதி வந்துட்டு இப்போ தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. இப்போ அவரோட ஒரு ஸ்டேபிளாக தானே இருக்கார் சார். அப்படி இல்லை சார். இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து இங்கே சொல்லுவாங்கள்ல 3ல் 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் இருந்திருக்கணும். அது இல்லை, செங்குத்தாக பொழந்திருக்கு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கை வாங்கியிருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய நபர்கள் கிடையாது. இந்த வேலுமணி, இந்த சிவி சண்முகம், இவங்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கள் கிடையாது. இவங்க வந்து என்னன்னா வந்து ஒரு 3ல் அதான் சொன்னாங்க, 3ல் வந்து 2 பங்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு அமைச்சர் பதவி இது மாதிரி வரலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுட்டி காட்டுறது விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற நபர்களும் சரி, நடுநிலையாளர்களும் எல்லாருமே சொல்கிறதுன்னு கேட்டால் விஜய் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பிழை பண்ணிட்டாரு,
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை போய் சந்திச்சாரு, முன்னாள் முதலமைச்சரை போய் சந்திச்சிருந்தாருன்னா தலைவரை சந்திச்சதெல்லாம் கரெக்டு. ஆனால் பிளவுபட்ட அதிமுக அணியை போய் சந்திச்சது தவறு. இதன் மூலமாக 1,34,00,000 வாக்காளர்கள் அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. இப்போ விஜய் மீதான ஃப்ரேம் என்ன நடக்குதுன்னு கேட்டினா அதிமுக உடைக்கிறாரு, அதிமுக உடைக்கிறாரு. உள்ளபடியே அதிமுக விஜய் தான் அதிமுக உடைக்கிறாருன்ற தகவல் இருக்கு, பரவலாக பேசப்படுது. ஆனால் இல்லை இப்போ அவரு சார் நீங்க இருக்கீங்க, நீங்க என்கிட்ட பேசணும்னா உங்கள்கிட்ட நான் பேசுவேன், நீங்க பேசாதவட்ட நம்ம பேச முடியாதுல்ல. நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான அடிப்படையில் வந்து சார் இங்கே முதல்ல உங்க ஆதரவு எதுக்கு? ஆல்ரெடி நீங்க தான் இங்கே கல்லாப்பட்டி கூட்டணியில் நீங்க வாங்கிட்டீங்கல்ல, அவங்க தான் கொடுக்குறாங்களே, கூடுதலாகவே இருக்குல்ல 2. அப்போ எதுக்கு உங்களுக்கு தேவை? இப்போ அது அவசியம் இல்லையே, பின்னாடி பார்த்துக்கலாமே. இல்ல அவங்க வெளியில இருந்து ஒரு ஆதரவுன்றாங்க சார். வெளியில சார் இவங்களுக்கு அப்படி இல்லை சார். இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. விஜய் வந்து பதவியேற்ற உடனே செய்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் இருக்கும் கடைசி நேரத்தில் காலை வாரிடுவாங்களோன்ற அந்த ஒரு அச்சம் வந்து அவருக்கு இருந்தது. சரிங்களா? அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து முதலமைச்சர் போய் சந்திச்சார். இது பெருந்தன்மையான சந்திப்புன்னு பார்க்கப்பட்டது. அப்படியே எல்லா கட்சி தலைவர்களும் போய் சந்திச்சார். அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சிருந்தாருன்னா இது அரசியல் ரீதியான சந்திப்பு கிடையாது, இது வந்து ஒரு நேர்மையான ஒரு பெருந்தன்மையான சந்திப்புன்னு பார்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் பிளவுபட்ட அணியில் போய் ஒருத்தரை சந்திச்சுட்டு இன்னொருத்தரை சந்திக்காமல் விட்டது. முதல்ல இப்போ நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் சி.வி. சண்முகத்தை போய் சந்திச்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சுட்டு நேராக போய் சி.வி. சண்முகத்தை போய் சந்திச்சதுன்றது, அது சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோபா போனதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சோபா செட்டு போனது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அதிமுகவை விஜய் தான் உடைக்கிறார்ன்ற ஃப்ரேம் வந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் போயிருக்கு. இது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவிகேக்கு பின்னடைவு, விஜய்க்கு தனிப்பட்ட முறை பின்னடைவு. ஏன்னா இது மெல்ல மெல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து திமுகவுக்கு எதிராகவே வந்து சிந்திக்கக்கூடிய அந்த அதிமுக தொண்டர்கள் வந்து விஜய் அவர்கள் பக்கம் வந்திருப்பாங்க. இப்போ அதிமுக உடைக்கிறதே வந்து விஜய் தானே ஆயிடுச்சு சார். ஒன்றுமே இல்லை, அப்போலோவில் அம்மையார் வந்து சேர்க்கப்படுறாங்க. எப்படியும் வந்து டெல்லியில் கொண்டு போய் காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க, தொண்டர்கள் நம்புறாங்க. அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அந்த வருத்தம், அந்த ஆற்றாமை, அந்த கோபம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக தொண்டர்கள்கிட்ட இருக்குது. அதுதான் அதிமுக வந்து கூட்டணி, இந்த பிஜேபி கூட்டணி ஜெல்லாகலை, கீழ்மட்டத்தில் ஜெல்லாகலை. இன்றைக்கி 1,34,00,000 வாக்குகள் இருந்திருக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த சைடில் ஒரு 20 லட்சம் வாக்குகள், இன்னொரு ஒரு 40 லட்சம் வாக்குகள் தான். நாளைக்கு நிலைமைகள் மாறும். தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெட்டை இலைக்கும் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதிமுக கட்சி ரெட்டை இலை, அது தாண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துல கூட நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வச்சுங்க. ஆனால் அந்த ரெட்டை இலை, இந்த அதிமுக கட்சி, அந்த தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பகைமை எடுத்துக்கிட்டாரு தேவையில்லாமல். இது அவசியமே இல்லை. இப்போ அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படி கொண்டு வந்திருந்தால் கூட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிமுக கூட நீங்கள் கோர முடியும். நீங்கள் வந்து ஒரு நிபந்தனை அடிப்படையில் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். இல்லையா ஆட்சியை கவுத்துனாங்க ப்ளஸ்ஸு நேராக போய் மக்களை சந்திங்க. எப்படி நீங்கள் மக்களை சந்திக்கணும். இப்போ உங்களுக்கு தற்காலிகமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு கொடுத்துட்டு சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதிர்கட்சி தலைவர் வந்து அடின்னு அடிக்கிறாரு உங்களை. எது முதல் நாள் இப்படி அடித்தார் சார், அடுத்த நாள் திருப்பி போட்டு அடிக்கிறாரு. நீங்கள் பெரிய ஹீரோ. யார்? முதலமைச்சர் தான் சொல்ல. நீங்கள் பெரிய ஹீரோ, சினிமாவில் நீங்கள் பெரிய ஹீரோ, அரசியலில் நீங்கள் பெரிய ஹீரோ. ஆனால் உங்களை என்ன சொன்னார் உதயநிதி என்ன சொன்னார் கேட்டால், முதல் நாள் குப்புரை போட்டு அடித்தார், அடுத்த நாள் பரட்டி போட்டு அடிக்கிறாரு. என்ன காரணம்? நீங்கள் ஒரு பலவீனமான ஒரு அரசியல் கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கிறீங்க, மெஜாரிட்டி இல்லை. அப்போ உடனுக்குடன் பதில் கொடுக்கவும் உங்களால் முடியாது, ஆவேசமான பதிலும் தர முடியாது, தரவும் நீங்கள் இல்லை. இல்லைனா உள்ளபடியே முதல் அந்த டாக் வரும்போது நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்னு வரும்போது இதே அவையில் உங்கள் தாத்தாவும் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே நீங்கள். 2006 நடந்திருக்கு, அதை சொல்லியிருக்கணும்ல, அப்பயே சொல்லியிருக்கணும்ல. உங்கள் தாத்தாவை வந்து சீனியருங்களுக்கு பின்பற்றி தான் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் சொல்லியிருக்கணும்ல. நிச்சயமா சார். ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற செங்கோட்டையினா யாரோ ஒரு துண்டு சீட்டில் கூட கொடுத்து இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணி கூட அதை பேசிடலாம். அப்போவே கொடுத்துருக்கணும் பதில். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, வீட்டுக்கு போயிட்டு வெற்றி படத்தில் வர இந்த ஒய்ஜி மகேந்திர மாதிரி யாரெல்லாம் தன்னை ரேக்கிங் பண்ணுறாங்களோ அவர் என்ன செய்வார்னு கேட்டால் ஒரு துண்டு சீட்டை பேப்பரில் எழுதுவார், ஒரு நோட் புக்கை தொடங்கி பேரை எழுதுவார். யாரெல்லாம் நம்மளை ரேக்கிங் பண்ணுறாங்களோ அவங்க பேரை எழுதி என்ன கேட்டால் அப்படியே குத்தி கிழிப்பார், கிழிச்சி அந்த பேப்பரை கிழிச்சி கசக்கி தூக்கி போடுவார். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அறிக்கை விடுறீங்க, அதுக்கப்புறம் பொது மேடையில் போயிட்டு கீழ்த்தரமாக சவால் விடுறாரு ஒரு அமைச்சர். எங்கள் அண்ணனை தொட்டுப்பார், அதை பண்ணிப்பார், இதை பண்ணிப்பார். எவ்வளோ நாளைக்கு இந்த வண்டி ஓடும் இப்படியே?
பதில் அங்கே கொடுக்கணும், அந்த ஸ்பாட்டில் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கணும்னா பின்னாடி இருக்கிறவங்க தயாராக இருந்திருக்கணும். அது உடனே பதில் அதுக்கு இல்லை, மறுநாள் பதில். எப்படி நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் எங்களை நீங்கள் சொல்லுவீங்க? உங்கள் தாத்தா எப்படி இந்த கவர்மெண்ட் கொடுத்தாரு 2006 95 எம்எல்ஏக்களை வச்சு? இதெல்லாம் வந்து இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சரியான நபர்கள் வந்து வழிகாட்டுதல் இல்லை, அனுபவமும் இல்லை. இனிமேல் பயிற்சி பெற்று வர்றதுன்றது கொஞ்சம் காலம் பிடிக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமைதியாக இருக்கணும். இவங்க ஒரு பக்கம் கட்டமைக்கிறாங்க, ஆட்சிக்கு எதிரான பல விஷயங்களை கட்டமைப்பாங்க. அது வேலையை செஞ்சு தான் அவங்க எதிர்கட்சிகள் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இறங்கிட்டாங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த மாவட்டத்தையே ஃபுல்லாக மாற்றுறாங்க. மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறுகட்டமைப்பு பண்ணுறாங்க. அது எதிர்கட்சியாக நல்லா செயல்படுவாங்க சார். பிரச்சனையாக அதுதான். இப்போது எதிர்கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக திமுக நல்லா செயல்படுவாங்க. திமுக ஆளுங்கட்சி செஞ்சாது பிரச்சனை இல்லை சார். அதுதான் இப்போ என்னன்னா இப்போ இவங்க தாக்கு பிடிக்கணும்ல சார். அங்கே சரியான கவுண்டர் கொடுக்கறதுக்கு நபர்கள் கிடையாது. ஐயோ ஆட்சி கவுந்தருமோ, ஆட்சி போயிடுமோ, இப்படி பலவீனம் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் இறங்கிட வேண்டியதுதான். அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்றீங்க? கொஞ்சம் காலம் இருக்குல்ல சார். அதுதான் சார். இப்போது எடுத்தங்க ஒருத்தன் செய்வேனா, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் செய்கிறது எல்லாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதிராக முடியுது. இப்போது வந்து உள்ளபடியே மக்கள் நம்புகிறாங்க. என்னென்னு கேட்டால் இப்போ தாங்க அவர் வந்திருக்கிறாரு என்னங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செயற்கையாக நீங்கள் ஒரு பொண்ணை வச்சு பேச வைக்கிறீங்கல்ல, அது அடுத்த நாளே பல்லை இழுக்குது. 30 நிமிஷமா? ஓகே. அப்போது அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அது பல்லை இழுக்குது. நீங்கள் கட்டமைக்கிறது டேமேஜ் கண்ட்ரோல். முதல்ல இந்த சமூக வலைதளத்தை விட்டுட்டு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் வரணும். நீங்கள் இந்த சமூக வலைதளத்தை ஒரு 10 பேர் வேலை பேசிக்கிறது, ஒரு 10 இதெல்லாம் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அது இதெல்லாம் எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் ப்ராக்டிக்கல் வாங்க, நடைமுறை அரசியலுக்கு வாங்க. கண்டிப்பாக சார். ரெண்டு தரப்பையும் நான் சொல்கிறேன். நான் டிஎம்கே தரப்பையும் சேர்த்தே சொல்கிறேன். இங்கே முதல்ல இந்த கட்டமைக்கிற வேலையை விடுங்க, யதார்த்த நிலையை பேசுங்க. தப்புனா தப்பு, இது சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் ஆதரவு தரீங்க, கொஞ்ச நாளாவது இந்த அரசு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இந்த கொஞ்சம் அவகாசம். இப்போ செந்தில்வேல் மாதிரி பார்த்தீங்கன்னா 4வது நாளே வந்து கடை விரிச்சு இங்கே குற்றம் நடக்குது, ஐயோ இங்கே கொலை நடக்குது, ஐயோ அங்கே அது நடக்குதுன்னா அது மக்கள் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க சார். மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் சரியாக தான் தீர்ப்பளிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் மக்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் அத்தனை பேருமே மக்கள் எண்ணத்துக்கு எதிராக செயல்படுறீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார். போக போக கிட்டத்தட்ட இந்த ஆட்சியினுடைய ஒரு தொடக்கம் தான் இருக்குது. இன்னும் போக எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவிட்டு நன்றி சார். நேர்களே, தொடர்ந்து இது போன்ற அரசியல் வீடியோக்களை பார்ப்பதற்கு பை தி பீப்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பை தி பீப்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.